கரூரில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் 39 பேர் செத்துருக்காங்க, 15க்கும் மேற்பட்டோர் ஐசியூவில் இருக்காங்க, பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு யார் காரணம்? டிஎம்கே, செந்தில் பாலாஜி, போலீஸ் அப்படின்னு டிவிக்கு தற்கூறிங்க பேசினுக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேட்ட இடம் இவங்களுக்கு தரலையா, இவங்க நெருக்கமான இடத்த கொடுத்து இப்படி ஆகிட்டாங்களா. அவங்க கேட்ட 2 இடமே ரொம்ப சின்ன இடம் போலீஸ் சொல்லுது. இதுதான் அதோட பெரிய இடம், 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே வந்து தாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. 27,000 பேர் வந்திருக்காங்க. இதுக்கு டிஎம்கே காரணம். 27,000 பேர் இப்படி வந்தாங்கன்னா டிஎம்கேவும் போலீஸும் வீடு வீடாக போய் விஜய் வராரு, வாங்க எல்லாம் வாங்க வந்து நில்லுங்க, கும்பலாக நசிங்கன்னு சொன்னாங்களே. எப்படி, என்ன லாஜிக் இருக்குது, என்ன பிளான்? டிஎம்கே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும், அந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணனா அவங்க இன்புட் என்ன, இப்போ அவங்க பிளான்னா அவங்க இன்புட் என்ன? விஜய் கிட்ட சொன்னாங்களா, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பித்து கூட்டத்தை வர வைங்க, அப்புறம் நாங்கள் பிளான் பண்ணுறோம், அங்கே நசிங்கி செத்துருவாங்க, உங்களை கட்சி விட்டு தூக்கிட்டு உங்கள் கட்சி அழிச்சிரும், இதான் எங்கள் பிளான். அப்படியா விஜய் கிட்ட சொன்னாங்களா? இல்லை, விஜய் தொண்டர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. விஜய் தொண்டர்களே, நாங்கள் டிஎம்கே, நாங்கள் போலீஸு, விஜய் வரப்போ நிறைய பேர் வந்துருங்க, கூட்ட நெரிசல் ஆகும், அப்போ ஏதாவது நடந்துடும், இதான் எங்கள் மாஸ்டர் பிளான், ஓகேவா, நீங்கள் நசிங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்களே. குழந்தைங்க வந்திருக்காங்க, லேடிஸ் வந்திருக்காங்க. இன்னும் டிஎம்கேவும் போலீஸும் போய் தான் குழந்தைங்களாம் வாங்க, லேடிஸ்லாம் வாங்க, வந்து நெருக்கத்தில் இருங்கன்னாங்களே. புரியலையே. விஜய் வண்டி போகுது, அதுக்கு பின்னாடியே பைக்கில் துரத்துறானுங்க, ஓடியாரானுங்க. இதை டிஎம்கே தான் பண்ணிச்சு. வாங்க வாங்க, விஜய் வண்டி வருது, நீங்கள் பின்னாடியே பைக்கில் வாங்க, உங்கள் மேலே வண்டி ஏறும், அப்பயும் தாங்கின்னு ஓடுங்கன்னாங்களே. இல்லை போலீஸ் சொன்னிச்சா வண்டிக்கு பின்னாடியே ஓடுங்கன்னு. மரத்தில் ஏறுறானுங்க, வீட்டு மேலே ஏறுறானுங்க, அங்கேருந்து கீழே வந்து காலை உடச்சிக்கிறானுங்க, யார் மேலே வந்து அடிபடுது. இது டிஎம்கே போலீஸ் தான் சொல்லிச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, விஜய் மரத்தில் ஏறிடுங்க, நீங்கள் வீட்டில் ஏறிடுங்க, அப்போ தான் விஜய் தெரிவாருன்னு டிஎம்கே போலீஸ் சொல்கிறாங்களே. இவனை ஏறுறானுங்க, இதுக்கு டிஎம்கே போலீஸும் காரணமா? என்ன லாஜிக் இது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலையிலே உட்காந்துக்கிறானுங்க, வெயிட் பண்ணுறானுங்க, சாப்பிடல, 7 மணி நேரம் காத்துனுக்குறாங்க. அவங்ககிட்ட போய் டிஎம்கே போலீஸ் தான் போய் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வந்து வெயிட் பண்ணுங்க, விஜய் வருவார், லேட் ஆகும், 7 மணி நேரம் சாப்பிடாம கடங்க, வெயிலில் கடங்கன்னு அவங்க சொன்னாங்களே. யார் சொன்னா? விஜய் தடுத்துருக்கணும். இது எல்லாத்தையும் விஜய் தடுத்துருக்கணும். மரத்து மேலே ஏறுறாங்க, வீட்டு மேலே ஏறுறாங்க. என்ன சொல்லிருக்கணும்? நீங்கள் மரத்து மேலே ஏறினா இனிமேல் நான் பேச மாட்டேன், வீட்டு மேலே ஏறினா பேச மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கணும். அவர் மரத்தில் இறங்கணும்பா அப்படின்றாரு. முன்னாடியே சொல்லணும், நான் வரல, இந்த மாதிரி நின்னா வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். லேடிஸோ கை குழந்தையோ வந்தால் அங்கே அலோவ் பண்ணாதீங்கன்னு அவங்க பொறுப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கணும். பொறுப்பாளர் என்ன புடிங்கணுந்தானுங்க, ஏன்னா பொறுப்பாளரே கிடையாதுங்க, வந்தவளா ரசிகர் என்ன அவர் பேச்சை கேட்டானுங்க, விஜயை பார்க்கணுன்னு வரானுங்க. பைத்தியக்காரத்தனமாக வேலை செய்கிறானுங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை விஜய் தனக்கேற்ற மாதிரி சுயநலத்துக்காக பயன்படுத்தி நிற்கிறாரு. ஏன் அவர் நினச்சதில் தடுக்க முடியாதா? கூட்டத்தை கம்மி பண்ண முடியாதா? ஒரு கோயில் தேர் போகுது, ஒவ்வொரு வீட்டில் நின்று தான் அபிஷேகம் பண்ணிட்டு போகுது, இல்லை பூஜை பண்ணிட்டு போகுது. அந்த மாதிரி இவர் போய் நிற்கிறாருல, ஒரு 3 இடத்துல நிற்கிறாருல, போயினே பேச வேண்டியதானே? இல்லை பேசின ரெக்கார்டை போட்டு எல்லாரும் கை காட்டு போக வேண்டியதானே? இவர் பேசுறதே கேட்குறாங்க, இவரை பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஸ்லோவாக போயினே இருந்தால் எல்லாரும் கை காட்டு, அப்படியே காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு போக வேண்டியதானே? அப்படியே பேசினாலும் பல இடத்துல நின்று பேச வேண்டியதானே? கூட்ட நெரிசலை கம்மி பண்ண வேண்டியதானே? ஒரு இடத்துல இவ்வளோதான் வரணும், இந்த இடத்துல ஒரு 2000 பேர், அந்த இடத்துல ஒரு 2000 பேர், நான் ஒரு 5 இடத்துல பேசுகிறேன், இல்லை ஒரே நாளில் 5 இடத்துல பேச அனுமதி இல்லை, 5 நாள் பேசுங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க தானே வந்தார், கேண்டிடேட் காட்ட தானே வந்தார். போர் அடிதும் பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு, தான் மாசை காட்டணும், கூட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு லேட்டாக வந்திருக்காரு. விஜய் கிட்ட டிஎம்கே தான் சொன்னாங்க, டிஎம்கேவும் போலீஸும் தான் போய் விஜய் 8:30 மணிக்கு நீங்கள் வர, நீங்கள் 8:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புங்க, அப்போ தான் இங்கே லேட்டாக வரீங்க, மக்கள் கூடுவாங்க. அவர்கிட்ட சொன்னாங்களா? எதுக்கு லேட்டாக வந்தார்? 12 மணிக்கு வரணும் கரூருக்கு, 7 மணிக்கு வாங்க, ஒரு 7 மணி நேரம் லேட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கேவும் போலீஸும் போய் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கூட்டம் வரும். அப்படிதான் இருக்குது. ஏன் லேட்டாக வந்தார்? யாராவது கேட்டிங்களா? எதுக்கு லேட்டாக வந்தார்? ஏன்னா அவரோட பர்பஸ், இவனுக்கு பைத்தியகாரத்தனமாக எவ்வளோ நேரம் நிற்பானுங்க, சோறு தண்ணி இல்லாமல் நிற்பானுங்க. அந்த பைத்தியகாரத்தனத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மாஸ்க் காட்டலான்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு லேட்டாக வந்தார். லேட்டாக வந்தால் கூட்டம் கூடும், இருக்க கூட்டம் கூடினே இருக்கும். அப்போ தான் எனக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தியான்னு காட்டுறதுக்காக ஒரு தனிநபர் சுயநலத்துக்காக 39 பேர் செத்துருக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? விஜய் தான் பொறுப்பு. அப்படியே கடக்கடக்குன்னு ஓட்டாரு. கேட்டால் டிவிக்கே தற்கூறிங்க இதுக்கு டிஎம்கே காரணம், இதை பிளான் பண்ணியிருக்காங்க, இது அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன மாதிரியான விஷயம்? இது முதல்ல இங்கே ஸ்டெர்லைட் மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட்டாங்களே, அதில் சொல்லலாம், துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிறாங்க அரசுன்னு சொல்லலாம். இதில் என்ன பண்ணாங்க? போலீஸ் என்ன பண்ணாங்க? இல்லை ஏதாவது பூகம்பமா? இங்கே ஏதாவது கலவரம் நடந்துச்சா? இங்கே தடியடி எதாவது நடந்துச்சா? இல்லை கண்ணீர் போக போலீஸ் போட்டாங்களா? என்ன நடந்துச்சு? விஜய் பேசினே இருக்கும்போது மயக்கம் போட்டு வைக்கிறாங்க. பேசினே இருக்கும்போது, கூட்டத்தை கலைக்கும் போது கூட இல்லை, நைட்டு கலைக்கிறப்ப கூட்டம் போகல, போலீஸ் தடியடி ஓடுறப்ப ஊந்துட்டா பரவாயில்ல, விஜய் பேசினே கூட மயக்கம் போட்ட வீடியோ இருக்குது. இப்போ என்ன சொல்லுவீங்க? இது என்ன ஆக்சிடென்ட்டா?
இது என்ன பார? என்னையா நடந்துச்சு? இவ்வளோ கூட்டம் வந்தாங்க, அவ்வளோ கூட்டத்தில் குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியல, அதை சொல்லணும்னு விஜய்க்கும் தெரியல. குழந்தைய வச்சு வீடியோ போடுறாங்க. 15 வயசு பையன் வீடியோ போட்டுனுக்கிறான். காலைல 6 மணிக்கு வந்துட்டேன்னு சொல்கிறான். இவங்களால வர சொன்னது யாரு? என்ன டிஎம்கேவா போலீஸா? என்ன மாஸ்டர் பிளான் இருக்குது? என்ன பிளான் இருக்குது? இதில் ஒன்றுமே புரியலையே. இதில் வீடியோ போகிறானுங்க. ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே மயக்கம் போட்டு செத்த மாதிரி போனாங்களாம், வர்றப்ப நல்லா வராங்களாம். ஒரு ஆயை வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க. பைத்தியக்காரா, மயக்கத்தில் வந்துருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு வந்திருக்காங்க. இப்போ செத்தவங்களை என்ன சொல்ல போறீங்க? செத்த மாதிரி நடிச்சான்னு சொல்ல போறீங்களா? 5 வயசு குழந்தை செத்து இருக்கீங்க. கொடூரமா இருக்கிறாங்க பார்க்குறப்ப. எப்படி அப்படி பேச மனசு வருது உங்களுக்கு? என்னடா இது? இப்போ செத்தவங்களாம் சாவலன்னு சொல்ல போறீங்களா? நடிச்சான்னு சொல்ல போறீங்களா? உங்க வீட்டில் யாராச்சும் செத்துருந்தோ அந்த வழி தெரியும். இன்னமும் பல பேர் போராடுகிறாங்க உயிருக்காக. அவங்க சரியாகணும், எல்லாம் நல்லா ஆகணும் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இவனுக்கு அப்படி இல்லை. செத்தவனை வந்து நடிச்சிருப்பான்னு சொல்லுவானு பொழுது அந்த மாதிரி தான் வீடியோ போகிறாங்க. ஒரு அக்கா போனாங்களா, அவங்க திரும்ப நல்லா வந்துட்டாங்க. நல்லா வரக்கூடாதா என்ன? அப்படி அவங்களும் அப்படியே தான் ஆயிடணுமா? யாரா நீங்கள்? கொடூரமானவங்க, கேவலமானவங்க நீங்கள். எப்படி செந்தில் பாலாஜி வந்தார், எப்படி அன்பில் மகேஷ் வந்தார், எப்படி எல்லாரும் இருக்காங்க. அவரையும் அழுகுறாரு, அவர் அழுகுமே நடிக்கிறாரு. சிஎம் வந்துடுறாரு, இவங்களாம் அழுகுறாங்க. ஒன்றும் புரியல. ஒரு ரிப்போர்ட்டர் அவர் கண் எதிரில் ஒரு குழந்தை அடிபட்டு கிடந்து, ஒரு குழந்தை உயிருக்கு போராடணும்னு சொல்லிட்டு சொல்லி அழுகுறாரு. குழந்தை இறந்து கிடக்குதியா? குழந்தை 5 வயசு குழந்தை. அந்த அம்மா கதறி அழுகுறாங்க. 13 வயசு பையன் செத்து போயிருக்கிறான். ஒரு குழந்தை கண்ணெல்லாம் இப்படி ரத்தமாக இருக்குது. இதை பார்த்தா எல்லாருக்கும் அழுவு வரும். கஷ்டமாக இருக்குது. என்ன எதுக்கே அந்த குழந்தை செத்துச்சு? ஏதோ பேரிடரா, பூகம்பமா, போரா, சுட்டாங்களா, ஏதோ பிரச்சனையா, யாராவது வெட்டினாங்களா, ஏதோ ஆக்சிடென்ட்டா, ஏதாவது துப்பாக்கி சுட்டுச்சு? எதுக்கே குழந்தை செத்துச்சு? ஒரு ஆளை பார்க்கணுன்னு போயிருக்கிறானுங்க. பைத்தியக்காரனை குழந்தைய கூட்டின்னு போயிருக்கிறானுங்க. அதை போய் வந்து யாரு பார்த்தாலும் அழுவு வரும். அழுவு வராத மனுஷன் யாரு? அதை பார்த்து யாருக்கு அழுவு வரல? என்ன சிரிப்பாங்களா எல்லாரும்? அடப்போங்கடா, கேவலமானவனா நீங்க. இன்னும் பல பேர் கமெண்ட் பண்றானு, வீடியோ போறானு, கொலைகாரலாம் வந்து நிற்கிறாங்களாம். கொலைகாரர் வந்து நின்ட்டாங்க. கொலை பண்ணாதவர் ஏன் ஊருக்கு ஒன்றாரு? ஏன் சென்னைக்கு ஒன்றாரு? இங்கே இருக்க வேண்டி தானே? அவங்க கட்சிக்காரன் தானே, அவங்க தொண்டர் தானே, அவரை பார்க்கத்தானே வந்தாங்க. தெரிச்சு ஓடுறான் மனுஷன். ப்ரெஸ் மீட்டரை பார்த்து பயந்து ஓடுறான். வீட்டில் போய் ஏசியை போட்டு தூங்கினுக்கிறான் ஆள். அவரை கேட்க வக்கு இல்லை. இங்கே வந்துட்டானுங்க. ஏன் இங்கே கரூரில் ஒரு ரூம் போட்டு இருக்க வேண்டி தானே? ஒரு 10 நாள் இருக்க வேண்டி தானே? அங்கே என்ன நடக்குது போய் பார்க்க வேண்டி தானே? இல்லை ஆளை விட்டு பார்க்க வேண்டி தானே? எவ்வளோ பணம் வச்சுக்கிறீங்க? செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலாம் காசு வாங்காதீங்க, கவர்மெண்ட் கொடுக்கணுங்கிறாரு. ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டி தானே? கரூர்லேயே தங்கி இருக்கிற செலவெல்லாம் பார்க்க வேண்டி தானே? நீங்கள் தான் அவ்வளோ பணம் வச்சு என்ன பண்ணுறது தெரியாதுன்னு சொன்னீங்களே. இப்போ செத்து போட்டாங்க பல பேர். போய் நிற்க வேண்டி தானே? குழந்தைலாம் செத்து போச்சு. அந்த பாவம்லாம் சும்மா விடுமா? எதுக்கு அரசியல் உங்களுக்குலாம்? கரூரில் பேசுகிறதா பிளானே கிடையாது. திடீர்னு போட்டாங்க. அந்த பிளான் வந்து டிஎம்கே போலீஸோட பிளானா? எப்படி விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்களா? விஜய் கரூரில் பேசுகிற பிளான் இல்லை, நீங்கள் திடீர்னு கரூரில் போய் பேசுங்க, கூட்டம் நிறையா வரும், அது எங்களுக்கு லாபமாக இருக்கும்னு விஜய் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? இதில் பிளான்னா என்ன பிளான்? எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா பிளானு? எப்படா பிளான் இருக்க முடியும்? ஒருத்தவங்க சொல்கிற எக்ஸிட்டுக்கு வழியே இல்லையா? அங்கே வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ எப்படா உள்ளே வந்தீங்க? நான் வானத்தில் வந்து குச்சிங்களாடா? விஜய் இருக்கிற இடத்துல போட்டு திணிச்சுன்னு போறீங்க விஜயை பார்க்கறதுக்கு. பின்னாடி இருக்கிற வெளில போனாலே ஒரு ஆள் போயிருக்கலாம். அவன் பின்னாடி இருக்கிற உள்ள தள்ளுனுக்கிறான், இந்த பக்கம் இருக்கிறவன் தள்ளுனுக்கிறான். அதை விட்டு வெளில போகிறதுக்கு வழி இல்லையா? முதல்ல எதுக்குடா வந்தீங்க? என்ன விஜய் பேசுறதை கேட்க வந்தீங்க? என்ன தத்துவமா பொழிகிறாரு? சீமான் மாமா சொல்லுங்கிறான், சாட்ட மாமா சொல்லுங்கிறான், அவர் என்ன தத்துவமா பேசுனாரு கேட்டுக்கிறாரு. அந்த மாதிரி என்ன பேசினார் அவர்? கேட்டால் விஜய் பேசுறத கேட்கறதுக்கு வந்து வந்துட்டாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சான். விஜய் பேசுறது கேட்கவே இல்லையா? கிட்ட வந்து கேட்க வந்துட்டாங்களாம். ஆமாம், விஜய் பேசுறதை கேட்கத்தான் மரத்து மேலே வீட்டு மேலே ஏறுறான். கேட்கறதுக்கு காது இருந்தால் போதாத, செவத்து பக்கம் திரும்பிட்டா கூட கேட்க போகுது. விஜய் பேசுறதெல்லாம் கேட்கல, பார்க்கணும்னு வரானுங்க பைத்தியக்காரனுங்க. அந்த பைத்தியக்காரத்தனத்தை இந்த ஆள் பெனிஃபிட்டாக எடுத்துக்கின்னு என்ஜாய் பண்ணுகிறான் மனுஷன். அவரோட அலட்சியமும் சுயநலமும் தான் 39 பேர் சாவடிச்சிருக்குது. வேற எந்த ரீசனுமே கிடையாது. அவர் நினைச்சிருந்தா மரத்து மேலே ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், பில்டிங் மேலே ஏறாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், இவ்வளோ கூட்டம் வராதின்னு சொல்லியிருக்கலாம், வாரம் வந்து பார்த்துருக்கலாம், டெய்லியும் வந்து பார்த்துருக்கலாம், போகிற வழியில் பேசியிருக்கலாம், இல்லை பார்க்காம கூட வந்துருக்கலாம். மக்கள் மேலே அக்கறை இருந்தா அதெல்லாம் கிடையாது. எங்கே அவரே சனிக்கிழமை வர்றாரு, எழுதி கொடுக்குறது படிக்கிறாரு, அவ்வளோதான். வந்தவொடனே கூட்டத்தை வர வைக்கணும், என் மாசை காட்டணும், நான் எவ்வளோ பேர் ஆளுன்னு காட்டணுன்றதுக்காக 39 பேரை பலி கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதில் வந்து டிஎம்கே பிளான் போட்டுச்சான் டிஎம்கே. இது எல்லாத்த விட கொடுமை, ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க. அவரே ஏன்னா அடிக்கிறீங்க? அவங்க தானே உங்களை காப்பாற்ற வந்தாங்க. எப்படி இதுவும் பிளானா? எப்படி உங்கள் தொண்டரை டிஎம்கேவும் போலீஸ் அடிக்க வச்சுச்சா? ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து வாயை உடச்சி வச்சுக்கிறானுங்க. தற்கூரி முண்டங்க பேசினுக்கிறானுங்க பாரு எல்லா இடத்துலையும் வந்து. அவங்க வீட்டு பிள்ளையோ, அவனுக்கு தெரிஞ்சவனோ, அவன் ஃப்ரெண்டோ, அவங்க அப்பனோ, அவங்க அக்காவோ, அவங்க அம்மாவை செத்துருந்தா வழி தெரியும். யாரோ செத்துருக்காங்க, வாய்க்கே பேச வேண்டியதுதான். ஆம்புலன்ஸ் டிரைவர்னா ஏமாந்தான் தானே அவனை இழுத்து போட்டு அடிக்கலாம் இல்லை? ஏன்னா கூட்டத்தை கலைக்க வந்துட்டாங்க. டேய், கூட்டத்தில் சாவு கடனை காப்பாற்ற வந்தோண்டா அவனை போட்டு அடிச்சுன்னுக்கிறீங்க. தற்கூரி முண்டாங்களா? இவ்வளோ கடுப்பானா கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தை சாவறதை பாருங்களேன். அந்த குழந்தை சாவறதுக்கு பிறந்துச்சு.
என்னையா இது உலகத்தில் அவன் எப்படி எப்படி சாவறாங்க, போரில் செத்துனுது குழந்தை, ஆக்சிடென்ட்டில் சாவறான், உடம்பு சரியில்லாமல் சாவறான், நோய் வந்து சாவறான், கேன்சர் வந்து சாவறான். நல்லா இருக்கிற குழந்தைய கூட்டின்னு வந்து கூட்ட நெரிசலை மூச்சு திணறி அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும், எத்தனை பேர் மெரிச்சிருப்பானுங்க. யோசிச்சா கஷ்டமா இல்லை? அந்த குழந்தை எப்படி அலறிருக்கும், கதறி இருக்கும். ஒருத்தர் புள்ளைய காணாமல் பதறாரு. ஒரு அம்மா 5 வயசு குழந்தை செத்து போச்சுன்னா அலருது. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஒருத்தனோட அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் பண்ணணுமா? எல்லா கட்சியும் தான் பிரச்சாரம் நடத்துகிறாங்க, எல்லாரும் கட்சியும் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அங்கே எங்கே நடந்துச்சு? ஏன்னா இந்த ஆளில் மட்டும் ஆல்ரெடி ஒருத்தன் மேலே ஏறி ஊந்து செத்தான், போய் பார்க்கவே இல்லை இந்த ஆள். இப்போ 39 பேர் செத்துக்கிறான், ஆள் வீட்டுக்கு போயிட்டான். இவன் வந்து நல்லவன், இவன்லாம் ரொம்ப நல்லவன். இவனை வந்து பிளான் பண்ணி கெடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டான் ஆள், அசிங்கமா. இதில் என்ன கருமம்? லேட்டாக வரான் ஒரு மனுஷன். எதுக்கு லேட்டாக இது பதில் சொல்லுங்கடா. 2 பதில் சொல்லுங்கடா. எதுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு, எதுக்கு அவர் லேட்டாக வந்துடுற, அதை மட்டும் சொல்லுங்கடா. உங்கள் பிளான்லாம் நான் ஏற்றுக்கிறேன். என்னடா பிளானு? எப்படி அதுவும் அவங்க பிளானா? கேட்டால் நடிக்கிறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க பாரு. ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி நடிக்கிறாங்க பாரு, எப்படி இருக்கிறாங்க பாரு, எப்படி அவன் வேலையை காட்டாங்க பாரு. என்ன வேணா இருக்கட்டும், களத்தில் இருக்கிறான்ல விஜய், எங்க ஏன் ஓனர்? அதை கேட்க வக்கு இல்லை, துப்பு இல்லை. இதில் வேறு கான்ஸ்பிரசி தியரி சொல்கிறாங்க. இவங்க வந்து பிளான் பண்ணி வர வச்சாங்க, கூட்டம் நெருக்க வச்சாங்க, இது பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணால் என்னடா, எப்படா நடக்கும்? பிளான் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தினா அது பிளான்னு சொல்லலாம். பிளான் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தினா பிளான்னு சொல்லலாம். பிளான் பண்ணி ஏதாவது அங்கே சண்டையை மூட்டி விட்டா, இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா ஏதாவது பிளான் சொல்லலாம். ஒரு ஆக்சிடென்ட் பெரிய லாரி வந்து போச்சுன்னா அது பிளான் பண்ணி சொல்லலாம். உங்கள் தொண்டர், உங்கள் தலைவர் பேசுகிறாங்க, உங்கள் ரசிகர், நீங்கள் முட்டின்னு முதல்ல மூச்சு தண்ணி செத்து போட்டீங்க. குழந்தை ஒன்றும் பார்க்காம அங்கே கூட்டு வந்து கொடுமைப்படுத்திக்கிறீங்க. பெண்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது கேட்காம வந்துருக்கிறீங்க. அப்படி என்னடா சினிமா மோகம்? உங்கள் அந்த ஆள் மூஞ்சை பார்த்தா என்னடா கிடைக்குது? எனக்கு ஒன்றுமே மூஞ்சில் என்னடா ஆகுது? பார்த்து என்னடா பண்ண போகிறீங்க? அசிங்கமாக கேட்கணும்னு தோணுது. குழந்தைங்க செத்து போயிருக்குது, 5 ஆம்பளை குழந்தை, 5 பொம்பளை குழந்தை செத்து இருக்குது. பார்க்கும்போது பதறுது. இங்கே இருக்கிற தற்கூரிங்க கண்ட கருமத்தை பேசி வைக்கிறாங்க வீடியோவில். கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடா. செத்தவங்களை ஒன்றும் அடக்கம் கூட பண்ணலடா. அதுக்குள்ளே போங்கடா.